எப்போ எங்கே கொடுத்தாங்க, எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? எங்களுக்கு வந்து அங்கே பெரம்பலூர். சரிங்க. அவங்களுக்கு நாங்களாக தான் நீங்கள் தான் கொடுத்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க? ஏன்னா இப்போ எல்லாம் சொப்பா கம்மி அமௌண்ட் தான் தராங்க, அங்கே வாங்குறது அதிகமாக வாங்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? எங்களுக்கு வந்து 5 தான் கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபாய்ங்களா? நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க? 8வது மாதம். போன 8வது மாதங்களா? உங்களுக்கு யாரை கூட்டிகிட்டு போனது? அவர் ஆனந்த் ஒருத்தர். ஆனந்த் ஒருத்தருங்களா? எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களை? எங்களுக்கு வந்து பெரம்பலூருங்களா? டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க? கிட்னி அங்கே போய் யார் கொடுத்தீங்க நீங்கள்? ஒரு பார்ட்டிக்கார் பார்த்தோம்னா அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க லேடிக்கு. சரிங்க. அந்த லேடிக்கு ஒன் சைடு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளம் டைலஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணோம். 25 ஆண்டுகளுக்கு முன்னர் நாமக்கல் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடைபெற்று வந்தது. இதனை சன் தொலைக்காட்சி அப்போது அம்பலப்படுத்தியது. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் கிட்னி திருட்டும் நடைபெறாமல் இருந்தது. மீண்டும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்னி திருட்டு தலை தூக்கி உள்ளது. கிட்னி திருட்டு கும்பல் சிக்குமா? பள்ளிப்பாளையம் அடுத்த அன்னை சத்யா நகர் அரசு குடியிருப்பு பகுதியை சேர்ந்த விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்களை பெங்களூரு, கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இடைத்தரகர்கள் மூலம் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இடைத்தரகர்கள் மூலம் கிட்னி விற்பனை செய்தது அம்பலமாகி உள்ளது. இப்போ மேற்கொண்டு நீங்கள் அமௌண்ட் எதை எதிர்பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு கம்மின்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு அதுதான் கம்மின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சரிங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டில் எங்களுக்கு கொடுத்தது அமௌண்ட் அவ்வளோதான். திருப்பி அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து 1.50 வாங்கிட்டோம். கொஞ்சம் பிரச்சனை சிக்கல்லாம் நிறைய எல்லாம் கொஞ்சம் லோன் எல்லாம் வாங்கியிருந்தோமா, அதில் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. எல்லாம் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்ட்டு அதில் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோம். அதில் 1.50 மீதி கைக்கு எங்களுக்கு 5 வந்துச்சு. அவ்வளோதான். மொத்தம் உங்களுக்கு 6.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்தது. அதுக்கு மேலே எங்களுக்கு வரல. நாங்களும் டீட்டெயிலாக எதுவும் எங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கமிஷனு பார்க்க நமக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். நாங்கள் எதுவும் கேட்கல. குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் சுற்றுவட்ட பகுதிகளில் கிட்னி விற்பனை விவகாரம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் பெண்களை குறிவைத்து நடக்கும் இந்த கிட்னி திருட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் தலைமையில் ஒரு மருத்துவ குழுவினர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை மற்றும் அன்னை சத்யா நகர் பகுதி இடைத்தரகராக கருதப்படும் ஆனந்தன் ஆகியோர் வீட்டு பகுதியில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சமூக வலைதளங்களில் சிறுநீரக விற்பனை அதிகமாக பரவி வருவதை அடுத்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவர் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் சிறுநீரக விற்பனை குறித்த தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.